ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. وقال نبينا صلى الله عليه وسلم تقبل توبة العبد ما لم يغرغر أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் ஏகவல்ல நாயனாகிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுக்கு என்றென்றும் உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சர்வலோக மன்னன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோ, முழு அகிலத்தையும் தன்னந்தனியே படைத்து பரிபாலித்து பராமரித்து பாதுகாத்து போஷித்துக் கொண்டிருக்கும் நாயன் என்று சாட்சி பகர்வதோடு ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் என் பெருமானார் உயிரிலும் மேலானார் ஹபீபே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் பரிசுத்த தோழர்கள் உத்தம கிளையார்கள் அன்னாரின் அடிச்சுவற்றை அணு அணுவாய் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ வருகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். புனித ஜும்மாவுடைய நாளில் தத்தமது தேவைகளை பிற்போட்டு அல்லாஹ்வுடைய இல்லமா மஸ்ஜிதில் நவைத்துல் இஅ்திகாஃப் ஃபீ ஹாதல் மஸ்ஜித் என்ற இஅ்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். மேலான பெரியார்களே, சங்கக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சொற்பகால உலக வாழ்விற்கு அல்லாஹ் நம்மை தற்காலிகமாக அனுப்பி வைத்திருக்கிறார். உலகம் என்பது நாம் வாழ வந்த இடம் அல்ல, ஒரு வாழ்வை தயார் செய்ய வந்த இடம். உலகம் எங்களுக்கு புதுசு, ஆனா உலகத்துக்கு நாங்க பழசு. நாங்க உலகத்தை பார்த்தில்லை, தான் பார்த்திக்கிறோம். பார்க்கறதெல்லாம் ஆசை, அதை அடையணும், இதை அடையணும், இன்னும் கூடணும், இன்னும் வளரணும், இன்னும் சம்பாதிக்கணும். இதுதான் எங்களுக்கு உலகத்தில் ஆசை. அல்ஹாகுமுத் தகாசுர், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்ஹாகுமுத் தகாசுர், அதிகமாக தேடணும் என்ற ஹவா உங்களை உலகத்துல அல்லாஹ்வை விட்டும் பராக்கிலாக்கி விட்டது. அல்ஹாகும் அத்தகாசுர், தக்காசுருண்டா அதிகமா தேடணும். இல்ல என்று ஓடுறவனை விட இருக்கிறத கூட்டணும் என்று ஓடுறவன் தான் உலகத்தில் அதிகம். கூலி வீட்டுல இருக்கிறவனுக்கு சொந்த வீடு வாங்க ஆசை, சொந்த வீட்டுக்கு வந்தவனுக்கு மேல் தட்ட கொஞ்சம் வசத்துவமே அப்படி ஒரு ஆசை, மேலையும் கட்டினவனுக்கு இன்னொரு வீடு வாங்குவோமேன்னு ஒரு ஆசை. சைக்கிள்ல போறவனுக்கு பைக்கை பார்த்த ஆசை, பைக்ல போறவனுக்கு ஆட்டோவை பார்த்த ஆசை,
ஆட்டோ ஓட்டுறவனுக்கு வேன் வாங்க வேண்டிய ஆசை, எல்லாம் இருந்தாலும் கப்பல் வாங்க வேண்டிய ஆசை. இந்த ஆசையில மனிதன் ஓடுற ஓட்டத்துல அல்ஹாக்கும், நீங்க அல்லாஹ்வை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. இந்த ஓட்டத்துல ஃபர்லான தொழுகைகள் எல்லாம் மண். இமாம் ஜமாத்தோட அமைதியா தொழுந்த நாளே மறந்து, சுபஹுக்கு மஸ்ஜிதுக்கு வரதுக்கு கூட டைம் இல்ல, தஹஜ்ஜத் ராவைக்கு நியத்தே இல்ல. உலகம் எங்களுக்கு புதுசு, ஆனா உலகத்துக்கு நாங்க பழசு. உலகம் எங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டு ஓடுறியா ஓடு ஓடு. உன்னை விட பெரும் பெரும் மன்னர்கள் ஓடின பூமி இது. பெரும் பெரும் ஆட்சியாளர்கள் வரலாறுல பட்டியலே போட்டிருக்கு. அந்த அரசன், அந்த மாமன்னன், இந்த மாமன்னன், பெரும் பெரும் அரசர்கள் வாழ்ந்த மண்ணு. மண்ணுக்கு மேல மண்ணாதி மன்னனா போனவங்க எல்லாம் இன்னைக்கு மண்ணுக்கு கீழே மண்ணை கவிக்கிறான். எவ்வளவு ஓட போறாய்? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபரு குழியில போயிட்டோனிய போன்ற வரைக்கும் நீ ஓடிக்கொண்டு செய்ய போற. ஓடினவர்கள் எல்லாம் எங்க? உலகத்தையே ஆண்ட மாமன்னர்கள் எங்க? முழு உலகத்தையும் வரலாறு சொல்லுது 4 பேர் ஆண்டிருக்கிறாங்க. முழு உலகம், கொலம்பை மட்டும் இல்ல, இலங்கையை மட்டும் இல்ல, ஏசியன் கண்ட்ரியை மட்டும் இல்ல, முழு உலகத்தினுடைய அரசன் 4 பேர். அதுல ஒருத்தர் ஹஜ்ரத் துல்கர்னைன். அநேகமான உலமாக்களுடைய கருத்துப்படி நபி இல்ல, ஒரு சாலிஹான இறை நேசர். ஹஜ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரணிக்கும் பொழுது தன்னுடைய மகனுக்கு வசியத் செஞ்சான். என்ன வசியத்? நான் வஃபாத்தாகி என்ற ஜனாதாவை சந்தூக்ல வச்சு தூக்கி கொண்டு போகும் பொழுது என்ற 2 கையையும் சந்தூக் பெட்டிக்கு வெளியில இப்படி தொங்க வச்சு கூட்டி கொடுப்போம். தொங்க வச்சு தூக்கி கொடுப்போம். மகனும் பாப்பட வசியத்தை நிறைவேற்றினாரு. அடக்கினதுக்கு பின்னால ஊராட்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டான். பெரும் மன்னர், முழு உலகத்தினுடைய அரசர், உங்களோட வாப்ப ஏன் இப்படி செய்ய சொன்னார்? கைய தொங்க வச்சு சந்தா பெட்டி போகுது, கை 2 பக்கத்துல தொங்கு. மகன் சொன்னார், நான் வாப்பா கிட்ட கேட்டேன். வாப்பா சொன்னார், எனக்கு மகனே, உலக மக்களுக்கு நான் ஒரு விடயத்தை அறிவிக்க விரும்புகிறேன். உலகத்தையே ஆட்சி செஞ்சிருந்தாலும் போகும் பொழுது வெறுங்கையோட தான் போறேன். சங்கைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சேர்க்க 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 சேர்க்கும் சொத்தெல்லாம் ஏன அனந்தரக்காரர்கள் சண்டை பிடிப்பார்களே தவிர ஏண்ட கபருக்கு அல்பன தீவிர போறது. உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. உலகத்தினுடைய வாலிபம் இது நிரந்தரம் இல்லை. நேற்று வாலிபமாக இருந்தவர்கள் இன்றைக்கு முடிகள் நரைத்து வயோதிபர்களாகி விட்டார்கள். மூஞ்சில நரம்பெல்லாம் வெளியில. பிஃபோர் 40 இயர்ஸ் போட்டோ 2 எடிட் பண்ணி கிட்ட வச்சு பேஸ்புக்ல போடுறாங்க. 40 வருஷத்துக்கு முன்னுக்கு இப்படி இருந்தாரு, 40 வருஷத்துக்கு முறை இப்படி இருக்கிறாரு. எவ்வளவு வித்தியாசம்! நிரந்தரம் இல்லை. உலகத்தினுடைய ஆரோக்கியம் நிரந்தரம் இல்ல. நேற்று நல்லா இருந்தவர் இன்றைக்கு இடுப்பு முள்ளு உடஞ்சி படுத்த படுக்கல இருக்கிறார். போற வழியில் ஆக்சிடென்ட் ஆகினாரு, கால் 2 சீவன் இல்ல. நேற்று ஆரோக்கியம், இன்றைக்கு நோய். நேற்று வாலிபம், இன்றைக்கு வயோதிபம். நேற்று சந்தோஷமா இருந்த வீடு இன்றைக்கு அழுகை கையுமா இருக்குது. சந்தோஷம், இன்பம் எதுவும் நிரந்தரம் இல்லை. இன்பமா இருந்தவர்கள் நிரந்தர இன்பத்தில் இருந்ததில்லை. சந்தோஷமாக குதூகலமா இருந்த வீடுகள் நிரந்தர சந்தோஷத்துல காண இல்லை. நேற்று கல்யாணம் நடந்த ஊர் இன்றைக்கு உம்மா மௌத்து நடந்து கொண்டிருக்கிறான். கியாமத்துடைய நாளையில சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிட்டு நரகவாசிகள் நரகத்துக்கு போனதுக்கு பின்னால சொர்க்கவாசிகளை நரகவாசிகளை பார்த்து ஒரு மலக்கு அயலான் செய்வாராம். வனாதவ் யா அஹ்லல் ஜன்னah
சொர்க்கவாசிகளே, சொர்க்கவாசியை பார்த்து ஒரு மலக்கு ஆராம் செய்வார். وَأَنَّ لَكُمْ أَن تَنْعَمُوا فَلَا تَيْأَسُوا أَبَدًا. சொர்க்கவாசிகளே சொர்க்கத்துக்கு போங்க, இனிமேல் உங்களுக்கு இங்க இன்பமே இன்பம் தான், துன்பம் என்பது கிடையவே கிடையாது. وَأَنَّ لَكُمْ أَن تَصِحُّوا فَلَا تَسْقَمُوا أَبَدًا. இனிமேல் சொர்க்கத்தில் ஆரோக்கியமே ஆரோக்கியம் தான், நோய் என்பது கிடையாது. وَأَنَّ لَكُمْ أَن تَشِدُّوا فَلَا تَهْرَمُوا أَبَدًا. இனிமேல் வாலிபமே வாலிபம் தான், வயோதிபம் என்பது கிடையாது. முடி நரைக்கிறது, முதுகு நோவுறது, முதுகு குனிறது, மூஞ்சி நரம்பு வெளியே வாரது சொர்க்கத்துல இல்ல. وَأَنَّ لَكُمْ أَن تَحْيَوْا فَلَا تَمُوتُوا أَبَدًا. இனிமேல் ஹயாத்தே ஹயாத்து தான், மௌத் என்பது கிடையாது. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிட்டு நரகவாசிகள் நரகத்துக்கு போனதுக்கு பின்னால முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் மௌத்த ஒரு ஆட்டுடைய ரூபத்துல கொண்டு அறுத்துடுவார். இனிமேல் மௌத்துக்கே மௌத்து. ஒரு மலக்கு ஐரான் செய்வார், அவ்யாஹிலல் ஜன்னா ஹலூத் ஃபலா மௌத லக்கும். சொர்க்கவாசிகளே நிரந்தரமா வாழுங்க, இனிமேல் உங்களுக்கு மௌத்தே இல்லை. யாஹிலன் நார் ஹலூத் ஃபலா மௌத லக்கும். நரகவாசிகளே நிரந்தரமா வாழுங்க, இனிமேல் மௌத்தே இல்லை. சங்கைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிரந்தரம் ஒன்று இருக்கும் சொன்னா அது மௌத்துக்கு போறோம். குர்ஆன்ல அல்லாஹ் சூரா முல்க்ல தபாரக்கல்லதி பியதில் முல்க் وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் படைச்சி உலக வாழ்க்கையை தந்திருக்கிறோம். என்னத்துக்கு? வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அல்லாஹ் சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கிறார். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. உங்களுக்கு உலகத்துல நாங்க அனுப்பியிருக்கிறோம். யாரு நல்ல சொத்துக்களை சேர்த்து டாப் மில்லியன் கோடீஸ்வரன் யாருன்னு பாக்குறதுக்கு இல்ல. நல்ல காணி பூமி எல்லாம் சேர்த்து யாருக்கு நிறைய காணிக்கின்றதை பாக்குறதுக்கு இல்ல. யாருக்கு நிறைய பட்ட படிப்புகள் டிகிரிகள் யாருக்கு கூட பாக்குறதுக்கு இல்ல. ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்கள யாரு நல்ல அமல் செய்றீங்க என்றதை சோதிக்கிறது. இந்த வசனத்துல மௌத்தையும் ஹயாத்தையும் பேசுற அல்லாஹ் முதல்ல மௌத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹயாத்த சொல்ற. உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் படைச்சிருக்கிறேன். வாழ்க்கையினுடைய இயல்புல முதல்ல ஹயாத்து, அதுக்கு பிறகு மௌத். அப்படிதான். மௌத்தாவி பிறக்கிறையா, பிறந்துட்டு மௌத்தா போறையா? பிறந்திருக்கிறோம், மௌத்தா போறோம். அப்ப முதல்ல ஹயாத்து, அதுக்கு பிறகு மௌத்து. ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான்டா, முதல்ல மௌத்து, அதுக்கு பிறகு ஹயாத். உலமாக்கள் சொல்றாங்க, குர்ஆனுக்கு இது அல்லாஹ்வினுடைய கலாம். இதுல தக்தீர் தாஹீருக்கும் நிறைய ஹிக்மத் இருக்கு. ஒன்றை முற்படுத்தி ஒன்றை பிற்படுத்தினான், அதுல நிறைய நுட்பம் இருக்கு. அல்லாஹ் ஏன் மௌத்த முற்படுத்தி ஹயாத்தை பிற்படுத்தி இருக்கிறான்? உலமாக்கள் பல கருத்து சொல்றாங்க. அதுல ஒன்று, உலகத்துல உண்மை என்று இருந்தா அது ஹயாத்தில்ல மௌத்து தான். ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தைட சொந்தக்காராக்கள் எல்லாம் சுத்திக்கிறான். சந்தோஷம், குழந்தை பிறந்திருக்கு, மாஷா அல்லாஹ். சுத்தி இருக்கிற சொந்தக்காரர் ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த குழந்தை உலகத்துல வாழுமா? இந்த குழந்தை உலகத்துல வாழுமா? பதில் என்ன வரும் தெரியா? பிறந்திருக்கு, வாழுமோ சாகுமோ தெரியா? அதே ஆள் திரும்ப கேட்கிறாரு,
இந்த குழந்தை உலகத்துல மௌத்தா போகுமா? இந்த குழந்தை உலகத்துல மௌத்தாகுமா? சுத்தி நிக்கிறவங்க தாமதம் இல்லாம சொல்ற ஒரே பதில் சத்தியமா மௌத்தாகும். நாங்க பிறந்திருக்கிறது வாழ்றதுக்கோ இல்லையோ தெரியா, சத்தியமா மௌத்தா போகும். உலகத்துல ஒரு உண்மை இருக்கும் என்றால் மௌத்து, மௌத்துக்கு பின்னால ஹயாத்து, அது உண்மை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கையில என்னென்ன மோகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோமோ நாங்க எல்லாருமே மனதால் ஏற்றுக்கொண்ட ஒரே விடயம் மௌத். கடவுள்களுக்கு மத்தியில வித்தியாசம் இருக்கலாம், மனித படைப்புல கடவுளே இல்லை என்றும் சொல்லலாம். ஆனா மரணத்தை மறுக்கிறவன் யாரும் இருக்க முடியாது. கண்ணால பார்க்கிறோம், மன்னாதி மன்னர்கள் வாழ்ந்த மண் இன்றைக்கு ஒன்றும் இல்லாம பேசுவோம். ஸ்டெடியா ஸ்ட்ராங்கா எத்தனையோ வேலைகளை செஞ்ச பெரும் பலசாலிகள் உடம்புல இருந்து ரூ முழுங்க போறோம் மரக்கட்டமாய் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பல பெயர்கள் இருக்கும், பல பதவிகள் இருக்கும், பல பட்டங்கள் இருக்கும். எல்லாத்துக்குமே வார ஒரே பெயர் மையத். மகன் வாப்பாவ சொல்ற பெயர் மையத். மையத்து மோச்சர்ல இருக்குது, எடுத்துக்கொண்டு வாரா. மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு உமாவை குளிப்பாட்ட, வாப்பாவை குளிப்பாட்ட இல்ல, மையத்தை குளிப்பாட்டதுக்கு. வேளாண் சந்தேகிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை விட ஒரு ஆச்சரியம், ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுமா? மௌத்து என்கிறது மனிதனுக்கு சும்மா அப்படி காத்தோட்டமா வர்றது இல்ல. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்த சுவைத்தே தீர வேண்டும். இதுதான் நல்லா குர்ஆன்ல பாவிக்கிற வார்த்தை, சுவைத்து தீர வேண்டும். ஸௌக், ஸௌக் என்னன்னா டேஸ்ட் பண்றது, டேஸ்ட். இந்த ஸௌக் என்ற வார்த்தையை குர்ஆன்ல அல்லாஹ் ரெண்டு விஷயத்துக்கு பாவிக்கிறான். ஒன்று அஸாபுக்கு பாவிக்கிறான். குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அஸாப். நரகவாசிகள் நரகத்தில் வேதனைப்படும் பொழுது அவங்களோட தோள்கள் எல்லாம் எரிஞ்சு போக போக அல்லாஹ் புதிய தோள்களை கொடுப்பானமே, வேதனையை சுவைக்கிறதுக்காகவே. இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரஹ்மத்துக்கு பாவிக்கலாம். உலமாக்கள் சொல்றாங்க, இந்த குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத் ஆகணும் அல்லாஹ் சொல்லல, மௌத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். மௌத்துக்கு ஒரு சுவை இருக்குது, அந்த சுவைதான் சக்கராத். சக்கராத், சக்கரத்துல் என்றாலே ஒரு போதை, போதை, மஸ்தி, மயக்கு. சக்கராத் மேலான சங்கீர் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயங்கரமான ஒரு நிலைமை தான் சக்கராத்துடைய நிலைமை. ஒவ்வொரு நாளும் இரவுல படுக்கிறோம், காலையில எழும்புறோம், குளிக்கிறோம், உடுக்கிறோம், நடக்கிறோம், போறோம். படுத்த வீட்டுல அடுத்த நாள் 5 பேர்ல 4 பேர் முழிச்சுட்டாங்க, ஒத்தர காணும். அவர் படுத்த படுக்கல இருக்கிறார். பக்கத்தில் இருந்தவர், இவருக்கு தெரியா இவருக்கு சக்கராத் வந்துச்சு. சக்கராத். அல்லாஹ் மனிதனுடைய ரூஹ் எடுக்கும் பொழுது பெரும்பெரல்ல இருந்து தான் ரூஹ கலப்புவான். பெரும்பெரல். நம்ம கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு கத்தி எடுத்து விரலை வெட்டினா வலிக்குமா இல்லையா? கத்தி எடுத்து விரலை வெட்டினா வலிக்குமா இல்லையா? என்ன அடையாளம்டா? இந்த விரல்ட ரூஹு போகுது, இதுதான் வருத்தம். விரல்ட ரூஹு போகும் பொழுது இவ்வளவு வருத்தம் உண்டா? முழு உடம்புட ரூஹு போனா பெரும் விரல்ல இருந்து ரூ எடுப்பான், மூட்டு மூட்டு எடுப்பான். உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் ஏன் காலில் இருந்து எடுக்கிறான்டா? தலையிலிருந்து ரூஹு போல மனிதன் பதறி பயந்து ஓட ஆரம்பிப்பான். ஓடாம இருக்கிறதுக்கு தான் காலில் இருந்து அல்லாஹ் ரூஹ் எடுக்கிறான். ஓடையிலாது. மாப்பிள்ள தயாரா இருக்கிறாரு கல்யாணத்துக்கு போறதுக்கு,
வெளியில காரும் வந்துட்டு ரெடியா இருக்கிறாங்க, மாப்பிள்ளைய கூட்டி போறது. கொஞ்ச நேரத்துல அழுக சத்தம் வீட்டுல. வெளியில இருக்கிறவங்க பாக்குறாங்க மாப்பிள்ளைய பிரிகிறா, உமாக்கு தாத்தாக்கெல்லாம் கவலையாயிக்கின்றானே அப்படின்னு. வர வர அழுக சத்தம் கூடுது. என்னன்னு உள்ளுக்கு போயிட்டு பார்த்தா கோட் சூட்டோட உடுத்த மாப்பிள்ள குடும்பத்திலே போச்சு. அன்றைய இரவு பஞ்சு மெத்தையில மனைவியோட குதூகலமா சந்தோஷமா இருக்க பிளான் பண்ணினவரு கஃன் துணியோட கபரு குழியில போயிட்டு விழுந்துட்டாரு. நினைச்சு பாரு, மாங்காய் பிக்க மரத்துல ஏறின வாப்பா மரத்திலேயே மௌத்து. ட்ரிப் போறாரு, சந்தோஷமா போறவரு சந்தோஷமா போறாரு, வரப்போகிற ஜனாசா வைக்கல வாராரு. இதெல்லாம் சங்கைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்குதான் மௌத்திலிருந்து தப்ப முடியும்? மரணத்திலிருந்து தப்புறதா இருந்தா அதுக்கு ரொம்ப தகுதியானவர் உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நபியை பார்த்தே சொல்றான், இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன். நபியே நீங்களும் மௌத்தா போவீங்க, அவங்களும் மௌத்தா போயிட்டாங்க. நபி அவங்களும் வஃபாத் ஆயிட்டாங்க. மேலான சங்கைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் நிரந்தரம் இல்ல. உலகத்திலிருந்து பிரிகிற பிரிவு சக்கராத்தும் லேசானது இல்ல. பெரும்பெருளதெல்லாம் ரூ எடுப்பான், மூட்டு மூட்டா கலட்டுவான். வருத்தம், நோய், கதறம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் கிட்ட கேட்டாங்க, பாவிகளுடைய ரூஹ நீங்க எப்படி கலட்டுவீங்க? சொன்னாங்க, முள்ளு நிறைந்த ஒரு மரத்துல ஒரு முந்தாணி மாட்டி இருந்தா அதை எடுக்க போகல எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுப்பீங்களோ அவ்வளவு கஷ்டமா எடுப்பீங்க. இன்னொரு ரிவாயத்துல வருது, உயிரோட ஒரு ஆட்டிட தோலை கலெக்டர் இருந்தா எவ்வளவு வேதனை ஆயிடுச்சு. கேட்டாங்க, நல்லவர்களுடைய ரூ எப்படி எடுப்பீங்க? மாவுல விழுந்த முடி போல எடுத்துருவேன். மாவுல விழுந்த முடி எடுக்கிறது கூட விளங்காது. யாரெல்லாம் உலகத்தினுடைய மோகத்தில உலகத்தினுடைய திட்டத்தில் இருக்கிறோம், அப்படித்தான் நாங்கள். என்னதான் மௌத்தா இருந்தாலும் மௌத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகா. யாரு அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவாரோ அல்லாஹ்வும் அவனை சந்திக்க விரும்புவார். யாரு அல்லாஹ்வை சந்திக்க வெறுப்பாரோ அல்லாஹ்வும் அவனை சந்திக்க வெறுப்பான். சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க யாருமே அல்லாஹ்வை சந்திக்க வெறுப்ப மாட்டோமே, ஆனா மௌத்த வெறுக்கிறோம். நபி அவங்க சொன்னாங்க, அதை இல்ல, சக்கராத்துடைய நிலைமையில மனிதன் இருக்கும் பொழுது அவன் கெட்டவனாக இருந்தா அவனுக்கு முதல்ல சொர்க்கத்துடைய காட்சிகள் காட்டப்படும். பாலாறு, நீராறு, தேனாறு, மதுவாறு, சொர்க்க ஊர்லிங்கள், தங்க மாளிகை, வெள்ளி மாளிகை, இதெல்லாம் காட்டப்பட்டு நீ செஞ்ச பாவம் இதுக்கு தகுதியற்றவனாக மாறிவிட்டால் நீ போற இடம் இது என்ற நரகத்துடைய காட்சிகள் காட்டப்படும். பயங்கரம், நெருப்பு ஜுவாலைகள். இதை பார்த்ததும் மனுஷன் பயப்படுவானா, பதறுவானா, மௌத்த வெறுப்பான், அல்லாஹ்வை சந்திக்க வெறுப்பான். நபி அவங்க சொன்னாங்க, இப்படியாப்பட்ட கட்டத்தில் அல்லாஹ் அவனை சந்திக்க வெறுப்பான். மலக்குல் மௌத் பலவந்தமான ரூ எடுத்துருவான். நல்லவர்களாக இருந்தா முதல்ல நரகத்துடைய காட்சிகள் காட்டப்படும், நரகத்துடைய பயங்கரங்கள் காட்டப்பட்டு நீங்க இதை விட்டு தப்பிட்டீங்க, நீங்க போற இடம் இதுதான், சொர்க்கத்துடைய காட்சிகள் காட்டப்படும். பாலாறு, நீராறு, தேனாறு, மதுவாறு, ஊர்லிங்கள். இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது புறா கூடுலுக்கு இருந்து புறா வெளியே வரத்துக்கு தடமாறுற மாதிரி மூமினுடைய ரூ அல்லாஹ்வை சந்திக்க தடமாறும். அவன் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவான், அல்லாஹ்வும் அவனை சந்திக்க விரும்புவான். சந்திக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌத் என்கிறது எப்ப வரும் என்றது யாருக்குமே இல்லை. வரப்போலதான் ஓடர், உம்மா வாப்பா நானா தாத்தா தம்பி போகல, அப்பா இருக்கிறாரு பேர பிள்ளை மௌத்து, இந்த பைக்ல போனாரு போன ஸ்பீட்ல மௌத்து, பட்ட படுல மௌத்து, பின்னுக்கு இருந்தவன் மௌத்து, முன்னுக்கு இருந்தவன் பொழைச்சு நடக்குதா இல்லையா? சந்திக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சக்கராத்துடைய கட்டத்துல
மனுஷன் புத்தி கூட சொல்லாது நீ சக்கராத்தில் இருக்கிறாய், தௌபா செய். மனிதனுடைய தௌபா அல்லாஹ் எவ்வளவு அவகாசம் தந்திக்கிறான்னு பாருங்க. நாங்க இன்றைக்கு செஞ்ச பாவத்துக்கு 10 வருஷத்துக்கு பிறகு தௌபா கேட்டாலும் அல்லாஹ் மன்னிப்பான். 10 வருஷத்துக்கு முன்னுக்கு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு செஞ்ச பாவத்துக்கு இப்ப தௌபா செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிப்பான். 20 வருஷத்துக்கு முன்னுக்கு செஞ்ச பாவம் இன்னும் அல்லாஹ் அவகாசம் தந்திருக்கிறான். எதுவரை அவகாசம் தெரியுமா? தொண்ட குழிக்கு ரூஹு வார வரைக்கும். துக்குபல் தௌபத்துல் அமல் மாலம் யுகர்ஹிர், தொண்ட குழிக்கு ரூஹு வார வரைக்கும் தான் மனிதனுடைய தௌபா. சக்கராத்துல மனுஷன் முழுதிப்பான், பெரும் விரல் இருந்து ரூ எடுக்கப்படும், ஜொயின்டா கலரும். உலகத்தினுடைய மோகத்தில் ஓடி 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 ஒரு ஊட 2 ஊடாக்கணும், ஒரு கடையை 2 கடையாக்கணும், அந்த லோனை கட்டணும், இந்த கடன் எடுக்கணும், இந்த இதை பார்க்கணும், இங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இப்படியே பேசி பேசி இருந்தவனுக்கு சக்கராத்தில் இருக்கிறான், ரூஹு போகுது. இன்னும் இவன் புத்தி சொல்லல நான் மௌத்தா போறேன், தௌபா செய்வோம். அவன் யோசிப்பான வக்கீலமன்றான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வல்தஃபத்தி ஸாகு பிஸ்ஸாக், உடம்புல இருந்து மூட்டு மூட்டா ரூஹ் கலந்து கொண்டு போகுது. அவன் கேட்பானா வக்கீலமன்றான், எனக்கு என்னமோ பயங்கர நோய் ஒன்று வந்திருக்கு, இந்த நோய்க்கு எந்த டாக்டர் கிட்ட போனா சரி? நவலோகி கட்டிங்களே, ஹேமாஸ்ல பாப்போமே, இந்தியாவுக்கு போவோமே, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஒன்று செய்வோமே. அடே நீ மௌத்தா போறாய், உடம்புல இருந்து ரூஹு போகுது, தௌபா செய்வாப்பா, தௌபா செய்வாப்பா. இன்னும் இவன் மௌத்த நினைக்கவே இல்லை. தொண்ட குழிக்கு ரூஹு வந்ததுக்கு பிறகுதான் இமேஜ் கிளியர் ஆகும். ஓஹோ எனக்கு வந்திருக்கிறது நோய் இல்ல, சக்கராத். இப்ப கடல் நீர் அளவுக்கு கண்ணீர் வடித்தாலும் தௌபாவுடைய வாசல் எல்லாம் போகும். மேலான சங்கைக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரவுல படுக்கிற நாங்க காலையில எழும்புறோம், குளிக்கிறோம், உடுக்கிறோம், போறோம். ஒரு நாள் படுத்து காலையில எழும்பும் பொழுது வலமையா உதிக்கிற கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்காது. மக்கள் கிழக்கு திசையை பார்த்து கொண்டிருப்பாங்க, சூரியனை காணும். கிழக்குக்கு மாற்றமா மேற்கு திசையிலிருந்து சூரியன் உதிக்கும். எப்ப உலகம் மறுபக்கம் சுத்தி மேற்கு திசையிலிருந்து சூரியன் உதிக்குமோ முழு உலக மக்களுடைய தௌபாட வாசல் அல்லாஹ் முடியும். தௌபாவுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அவகாசம், இன்னும் நீ தௌபா செய்யலையா? எத்தனை ஜனாசாவை பார்த்தாலும், குளிப்பாட்டினாலும், கஃன் செஞ்சாலும் இன்னும் வேண்ட மனசு சொல்லல நான் மௌத்தா போறேன். நாங்க எடுக்கிற கடன் சுப்ஹானல்லாஹ், நல்லா இருக்கிறவனையும் கடனாளி ஆக்குறைத்தான் உலகத்தினுடைய திட்டம். ப்ரீபெய்ட் இல்ல, போஸ்ட் பெய்ட். நீங்க எடுங்க, சொன்னீங்க கேட்கலாம். கேஷ் கொடுத்து எடுத்தா அவங்களுக்கு சும்மா அநியாயம். என்னத்துக்கு நீங்க கேஷ் கொடுத்து எடுத்துறீங்க? லோனுக்கு எடுங்க, இன்ஸ்டால்மெண்ட் எடுங்க. எல்லாமே கடன். வாஷிங் மெஷின் கடன், வீட்ல ஃப்ரிட்ஜ் கடன், எல்லாம் கடன். அவசரத்துக்கு லீஸுக்கு வைக்கிறேன், அவசரத்துக்கு லோனுக்கு பேங்க் லோன் எடுக்கிறேன், ஒரு டீட்ட வைக்கிறேன், வட்டி அதொரு பக்கம். மேலான சங்கைக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயங்கரமான ஒரு நோய் தான் இந்த கடனுடைய இன்பம். ராஜா மாதிரி ஊர்ல நடக்கிற கேட்டா எல்லாமே கடன். ஓட்டுற வாகனத்திலிருந்து உடுக்கிற உடுப்பு வரைக்கும் எல்லாமே கடன். மேலான சங்கைக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடனை பயந்து கொள்வோம். ஷஹீதுடைய பாவம் மன்னிக்கப்படும். அவர் அறுத்தா ஷஹீத் கொலை செய்யப்பட்டா ரத்தம் பூமியில விழுறதுக்கு முன்னால முழு சகல பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடுவார். கடனை தவிர எத்தனையோ சில ஜனாசாக்கள் தொழுவிக்காம சண்டை போய்த்திருக்கு, பள்ளிகளுக்கு சண்டை. அந்த கடனை யாரு பொறுப்பு? கடன் யாரு பொறுப்பு? பஜார்ல கடன், ஊரெல்லாம் கடன், கடை எல்லாம் கடன். நான சொல்றேன், உம்மா எனக்கு தெரியா, ஏண்ட கடனே பெரிய கடன், அடப்பட மாட்டோம். மேலான சங்கைக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இருக்கிறதுக்கு தக்கன வாழ்வோம். இதுதான வாழ்க்கை. எந்த மௌத்த மறந்துட்டோமோ உலகம் எங்களை ஏமாத்தி கொண்டிருக்குது. இன்னும் ஓடு, இன்னும் ஓடு, இன்னும் ஓடு, உனக்கு இன்னும் சம்பாதிக்கலும், இன்னும் சம்பாதிக்கலும். வேளாண் சங்கைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஓட்டத்துல பாவம் புண்ணியம் கூட விளங்குதில்லை. எப்படி வாழுவீங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தமூதூன கமா தஈஷூன் வ துஹ்ஷரூன கமா தமூதூன். நீங்க எப்படி வாழுவீங்களோ அப்படிதான் உங்களோட மௌத்து வரும். எப்படி வாழுவீங்களோ அப்படித்தான் உங்களோட மௌத்து வரும். பயணத்தில வாழ்ந்த பலர் பயணத்திலே மௌத்து. சாராய போத்தலோட வாழ்ந்து வாழ்ந்து நிறைய பேர் போத்தல் அடிச்சு ரோட்ல படுத்த படுக்கலே மௌத்து. பாத்தீங்களா இல்லையா? ஹராத்த பார்த்து கொண்டு பலர் மௌத்து. ஹராத்த பார்க்கிறதுல இன்பம், ஹராத்த கேட்டுக்கொண்டு மௌத்து. ஹராத்த கேட்டது இன்பம். சுஜூதுல சிலர் மௌத்து, மஸ்ஜிதுக்குள்ள மௌத்து. ஜும்மாக்கு குளிச்சு கிழிச்சு ரெடியாகி பள்ளிக்கு வந்தாரு, தொழுக ஆரம்பிக்குள்ள மௌத்து. கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? எப்படி வாழுவோமோ அப்படிதான் மௌத்து. அல்ல ஐமா அல்லதீன மாத்து வஹும் சாஜிதீன் என்று தனி ஒரு கிதாப் இருக்கு. சுஜூதில் மரணிச்ச இமாம்கள், சுஜூதுல மரணிச்ச இமாம். அதுல எங்களுக்கு தெரிஞ்ச இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுஜூதுல மௌத். கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? இஷாக்கு எடுத்த உளுவோட சுபஹ் தொழுந்தாங்க எத்தனையோ ஆண்டுகளாக. சுஜூத் செஞ்சு 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 சுஜூதுல வாழ்ந்தாங்க. அல்லாஹ் சுஜூதுல மௌத்தாக்கினான். குர்ஆன்ல வாழ்ந்த பலர் குர்ஆன் ஓதி கொண்டு மௌத். நேத்து முன்னாத்து ஒரு வீடியோ பாத்துவீங்க. இந்தோனேஷியால ஒரு பெண்மணி, இந்தோனேஷியால பொதுவா பழக்கம் இருக்குது, மஸ்ஜிதில அப்படியே ஹல்காவா இருந்து பெரியவர்கள் எல்லாம் மாறி மாறி மைக்ல குர்ஆன் ஓதுவாங்க. ஆண்கள் பெண்கள் அப்படியே வட்டமா இருந்து குர்ஆன் ஓதுவாங்க. குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது சூரா பக்ரா அலிஃப் லாம் மீம் ஆரம்பிக்கிறார். வ இலாஹுக்கும் இலாஹு வாஹித் சொல்லப்போல ரூஹ். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ரக்காத்துல இரவுல ஒரு ரக்காத்துல முழு குர்ஆனையும் ஓதுற இன்பம் கொண்டவர். குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்க கொலமௌத். வேளாண் சங்கைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் வாழ்ந்த காலம் மிச்சம், வாழ போற காலம் கொஞ்சம். எப்படியும் போட்டா போறோம். சும்மா மனச கைய வச்சுக்கிறீங்களே, அப்படின்னா எவ்வளவு காலண்டா வாழ போறேன். எனக்கு சேர்க்கிறேன், என் வைப்புக்கு சேர்க்கிறேன், பிள்ளைகளுக்கு சேர்க்கிறேன், பேர பிள்ளைகளுக்கு சேர்க்கிறேன், பரம்பரைக்கு சேர்க்கிறேன். எவ்வளவு காலம் வாழ போறேன். எனக்கு முன்னுக்கு வாழ்ந்த என் குடும்பத்துல பலர் எங்க? நிறைய பேருக்கு பிராக்டிக்கலா கேட்கிறேன், நீங்களே உங்களோட கேள்வி கேளுங்க. நிறைய பேருக்கு வாப்பட பேர் தெரியும், வாப்பட பேரும் தெரியும். மனசுல கைய வச்சு கேளுங்க, அப்பாட வாப்பட பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? என் அப்பாட வாப்பா அநேகமா 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிய விஷயம் தெரிஞ்சா. சுருக்கம் என்னண்டா, 3வது பரம்பரை வரப்போக்கல எங்க அப்பட வாப்பா பேரண்ட பேரு நான் வரப்போக்கல பேரண்ட மகன், என் அப்பட வாப்பட பேரே உலகத்துல இல்ல, வாழ்ந்ததுக்கு அடையாளமே இல்லை. ஏண்ட பேர பிள்ளைக்கு மகன் பிறந்த போக்கல இப்படி ஒருத்தன் வாழ்ந்தான் என்றதுக்கு அடையாளமே இல்லை. ஒரு சிலரை தவிர, வரலாற்றுல இடம் கண்ட ஒரு சிலரை தவிர, நல்லவர்களை தவிர. சங்கைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடையாளம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எப்படியும் கபரு குழிக்கு போயிட்டு தான் போறதான் போறோம். நாங்க தொழுகையை மண்ணாக்கணும். எங்கெங்கட பரலான தொழுகை, எங்கெங்கட குர்ஆன் திலாவத், அல்லாஹ்வை நினைச்சு திக்ர் செஞ்ச நாளே மறந்துட்டு குடுக்கல் வாங்கல இன்னும் ஹராத்த உடல்ல, ஹராத்த பாக்குறது உடல்ல, ஹராத்த கேட்கறது உடல்ல, தனிமையில இருந்து யாருக்கும் தெரியாம ஹராத்த செய்யறது உடல்ல. இதுல பலர் பாவம் செய்யக்கூடாது என்று யோசிக்கிறதை விட நான் செய்யற பாவம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன். நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் இல்ல,
நான் செய்யற பாவம் யாருக்கும் தெரியக்கூடாது. கணவனுக்கு தெரியாம மனைவி, மனைவிக்கு தெரியாம கணவன், பெற்றோர்களுக்கு தெரியாம குழந்தை, குழந்தைகளுக்கு தெரியாம பெற்றோர், யாருக்கும் தெரியாம செய்யறோம். எல்லாம் அறிந்த மன்னாதி மன்னன் பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்க செஞ்சத கியாமத்துடைய நாளே அல்லாஹ் எடுத்து காட்டுவான். எனவே அப்படியாப்பட்ட நிலைமையில அல்லாஹ்வுடைய பொருத்தத்தடைய நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம்ம பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தப்படுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், தெரிஞ்சோ தெரியாமலையோ எத்தனையோ பாவங்களை செஞ்ச பாவிகள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், மனதார சொல்றோம் யா அல்லாஹ், எந்த பாவத்தையும் ஓண்ட வெறுப்பு அடையணும் என்ற எண்ணத்துல செய்யலையா அல்லாஹ். அல்லாஹ் உன்ன கோபத்தை அடையணும் சொல்லி செய்யலையா அல்லாஹ். அல்லாஹ் தெரியாம செஞ்சுட்டோம் யா அல்லாஹ். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். அல்லாஹ் நீ வெறுத்த நிலைமையில உலகத்திலிருந்து உயிர் பிரியறதை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். அல்லாஹ் நீ திருத்திக் கொண்ட நிலைமையில சொர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்த வண்ணம், மலக்குகளுடைய நன்மாராயம் கூறிய வண்ணம் என் உடம்புல இருந்து ரஹ்மத்துடைய மலக்குகள் ரூஹ் எடுக்க தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். சொர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்து கொண்டு ஷஹாதா கலிமா வாய் நிரம்ப சொல்லிக் கொண்டு உடம்புல இருந்து ரூஹ் தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். பூரா முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அதுல இலங்கை வாழ் முஸ்லிம்கள் நாங்கள் எங்களோட உரிமைகளை கண்ணியமா பெற்றுக்கொள்ள தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். எங்களோட கடமைகளை பூர்த்தியா நிறைவேற்ற தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الحمد لله الواحد القهار، الصلاة والسلام على سيد الأنبياء والأبرار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أجمعين، أما بعد. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال الله عز وجل بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. بارك الله لنا ولكم بالآيات والذكر الحكيم، فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أجمعين، أما بعد. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال الله عز وجل بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله تعالى عنهم أجمعين، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله تعالى عنهم أجمعين. وقال أيضا: الله في أصحابي، لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والكفرة والمشركين، ودمر أعداء الدين. اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر، ولذكر الله تعالى أعلى وأكبر، والله يعلم ما تصنعون.